அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. மாற்றம் வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் மாற வேண்டும். உங்களை எவ்வாறு கண்ணாடி முன்னால் காண்பிக்கின்றீர்களோ அதுதான் பிரதிபலிக்கும். அதே போலத்தான் உங்களுடைய அக அழகை நீங்கள் வெளிப்படுத்தும் வார்த்தை, எண்ணம், செயலில் அமைந்துள்ளது. இது பலருக்கு பல மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் உண்டாக்கும். ஒரு சங்கடம், ஒரு பிரச்சனை என்றால் எப்படி அணுகுவது, எப்படி சமாளிப்பது, எப்படி முரண்பாடுகளற்று இருப்பது என்று தெரியாமல் பலர் வாழ்க்கையை இழந்து வாழ்கின்றார்கள். அது எப்படி மேடம் இவ்வளோ பிரச்சனை நடக்குது? என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. எங்கள் மாமியார் டார்ச்சரு. நான் பெற்றதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்குது. எங்கள் பேரண்ட்ஸு போனால் உங்கள் பிரச்சனைக்கு வந்து எந்த வேலை கொட்டாதேங்கிறாங்க. அது எப்படி மேடம் நான் மாற்றினேன்? என் பிரச்சனை வரும், இவங்கனால தானே பிரச்சனை, இவங்கெல்லாம் தானே மாறணும் அப்படின்றாங்க. அப்போ நான் சொன்னேன், இவங்கெல்லாம் பிரச்சனைன்னு தெரியுதுல்ல, உங்களை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ அவங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க, இல்லை ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா உங்களோட வார்த்தைகள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட வார்த்தைகள், செயல்பாடுகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், ஏக்கங்கள், துக்கங்கள், இது ஒவ்வொன்றையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்களைத்தான் நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறோம். அவங்க சமூக சூழல் ஏற்படுது. யாரெல்லாம் இவங்க வெறுத்தாங்களோ அவங்க அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை மேடம் தான். அப்போ மாற்றம் வேணும்னா நம்ம தான் மாறணும். அப்போது நம்மளுக்கும் நம் உடலுக்கும் மற்றவர்களுக்கும், அதாவது நம் எதிர்முனையில், நம்ம வீட்டு சூழலில், அலுவலக சூழலில், நண்பர்கள் சூழலில், மற்ற உயிரினங்களுக்கும் யார் சங்கடத்தையும் வேதனையும் கொடுக்குறாங்களோ அங்கே தான் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போகுது, துக்கம் வருது. இனிமேல் உங்களோட அறிவு எப்படி வேலை செய்யணும்னா, நம்மளோட எதிர்முனையில் இருக்கிறவங்க அதிகமாக முரண்பாடுகளோட உங்களோட பேசுகிறாங்க, இல்லை அதிகமாக எதிர்ப்புகளை காமிக்கிறாங்கன்னா அவங்கள மாற்ற வேண்டாம். நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டே வந்தோம்னா அங்கே நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். சிறிது காலங்களுக்கு அப்புறம் நம்மளை பார்த்து அவங்களும் இந்த மாதிரி மாறிக்குவாங்க. இல்லைன்னா நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க 10 வார்த்தை சொல்லுவாங்க. முரண்பாடுகளற்ற வாழ்க்கை தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை உருவாக்கும், ஏற்படுத்தும். எதிர்முனையில் வரும் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, எவ்வாறு இணைந்து செயல்படுவது, பிரச்சனைகளற்ற வாழ்க்கை, முரண்பாடுகளற்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது என்பதற்கான வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எங்களுடைய எம்.எஸ்.கே. லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்.எஸ்.கே. மென்டாரிங் புரோகிராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.